சக்தி வந்து தூய்நாதனை பற்றி எல்லாருக்குமே வந்து புரிய வச்சிடறாரு. அதனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஜெயா மேலே எந்த தப்புமே இல்லை, தூய்நாதன் தான் மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து பொன்னியை வந்து பாராட்டுறாங்க. ஒரு பொண்ணாக இருந்துட்டு எந்த அளவு தைரியமாக வந்து இறங்கி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஜெயாவோட மருமக வந்து ரொம்ப வந்து போல்டான லேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க நம்ம பொன்னியை. இந்த விஷயம் எல்லாமே வந்து டிவியில் வருது. ஜெயா வீட்டில் எல்லாருமே டிவியில் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, அப்போ தூய்நாதன் அரெஸ்ட் ஆகிட்டானா? இதுக்கெல்லாம் காரணம் பொன்னியா? பொன்னி தான் வந்து இவ்வளவும் பண்ணியிருக்காளா? பொன்னியும் சக்தியும் சேர்ந்து தான் வந்து ஜெயாவோட மானத்தையே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்து பிரீத்தி வந்து செம கடுப்பாகிறாங்க. சரி ஜெயா எங்க முதல்ல இந்த விஷயத்தை வந்து ஜெயா கிட்ட சொல்லணும், அவள் தான் ரொம்ப டென்ஷனாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஜெயாவை தேடி போகிறாரு. இங்கே ஜெயா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே கதவை தட்டுறாங்க. என்னாச்சு? ஜெயா எந்த முடிவுக்கும் போகாத, இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ நல்லவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ஜெயானோன்னு ஒன்றுமே புரியாமல் ஜெயா வந்து உள்ளே இருக்காங்க. ஜெயான்னு கதவை தட்டுறாரு. ஆனால் ஜெயா திறக்கல. அதுக்கப்புறம் கரெக்டாக சக்தியும் வந்து பொன்னியும் வந்துடுறாங்க. என்னாச்சு அம்மா உள்ள கதவை சாத்திக்கிட்டாடா, வரவே வரல, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே போயிட்டு சக்தி என்ன பண்ண கதவை உடைக்கிறாரு. ஜெயாவை போய் பார்க்குற. ஜெயா வந்து அழுதுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. என்னம்மா ஏமா இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னோடனே உடனே வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா, என் மனசே சரியில்லை, அதுதான் தவறான முடிவுக்கெலாம் போகக்கூடாதுமா, ஏமா இப்படி பண்ண, அதனால தான்டா எனக்கு மனசு கேட்காம தானே உட்காந்துட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியலம்மா, நீங்கள் வந்து உண்மையானவங்க நிரூபிச்சிட்டாச்சுமா, உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லவங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுமா, இதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா, இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டு காட்டுறாரு. பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பொன்னி தான்மா, பொன்னி தான்மா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களை காப்பாற்றினா. இப்போ சொல்லுங்கம்மா, பொன்னி வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருப்பாளா? அப்படி நினச்சா இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கி உங்களுக்கு காப்பாற்றிருப்பாளா? சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே அப்படியே ஜெயா வந்து அப்படியே மலைச்சு நிற்கிறாங்க. சொல்லுங்கம்மா, இப்போ சொல்லுங்கள் பொன்னியை பற்றி அப்படின்றாரு நம்ம சக்தி. உடனே வந்து மன்னிச்சிடு பொன்னி, சாரி, உண்மையிலேயே உன்னை நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவோட வாயிலேருந்தே வருது. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலே பொன்னி தான் என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கா, நான் வந்து ரொம்ப தவறான முடிவு கூட போட இருந்தேன், என் மானத்தையும் பொன்னி காப்பாற்றிட்டா, உண்மையிலே வந்து பொன்னிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமடைகிறாங்க. இங்கே வந்து பொன்னி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கண் கலங்கி போகிறாங்க பொன்னி. இதையெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்தி வந்து இப்படி ஆயிடுச்சே, பொன்னி எப்படி அந்த வீட்டை விட்டு துரத்திடலாம், நம்ம மருமகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோமே, கடைசியில் வந்து ஆன்ட்டியோட வாயாலே வந்து இந்த மாதிரி பொன்னி வந்து பொன்னிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எங்கள் குடும்பமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பரவாயில்ல, இப்போ தெரியுதா ஜெயாவோட வந்து அருமை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார், நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஜெயா மேடம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஆளுங்களை தயவுசெய்து நம்பாதீங்க, இப்போது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. ஜெயா மேடம் சாரி ஜெயா மேடம், உண்மையிலே இப்படிப்பட்ட பொன்னின்ற மருமக உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க உங்களுக்காக இவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க. நாங்களும் மாமியார் மருமகளை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ஆனால் யாருமே வந்து மருமக வந்து மாமியாருக்காக இவ்வளோ பண்ணதே கிடையாது, முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம், உண்மையிலே நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜெயா ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கலங்கி போகிறாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே வந்து பொன்னி கிடைக்க இந்த வீடு கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவே சொல்லிடுறாங்க. அதையெல்லாம் கேட்ட பிரீத்திக்கு வந்து அப்படியே வந்து வெறுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சந்தோஷமாக இருக்காங்க குடும்பமே. இதோட முடியுது.